தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம். தனுர் ராசிக்கு இப்பொழுதுதான் 7.5 சனி என்பது பூரணமாக முடிந்திருக்கிறது. ஏராளமான பிரச்சனைகளை தனுர் ராசிக்காரர்கள் 7.5 சனியில் சந்தித்தார்கள். இந்த 7.5 சனி என்பது ஒரு விதத்தில் ஏதோ நாங்கள் தண்டிக்கப்பட்டது போல் ஆகிவிட்டோம் என்பதுதான் எல்லாரும் சொல்கிறார்கள். சார், போராடமெல்லாம் சொன்னாங்களே, அதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே இல்லை. ஆனால் இந்த 7.5 சனி வந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு எப்பொழுதுமே கையில் பணம் இருக்கக்கூடிய நபர்களாகிய நாங்கள் மற்றவர்களிடம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று ஏற்பட்டது. 7.5 சனி முடிந்த பிறகு பார்த்தால் ராசியாதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்தில் போய் அமர்கிறது. 6ஆம் இடத்தில் ராசியாதிபதி குரு பகவான் போய் அமர்ந்ததனால் வம்பு, வழக்கு, நோய், எதிரி, கடன் போன்ற அனைத்து விஷயங்களையும் நாங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் எங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது. இதனால் துக்கம் அதிகம், ஏதோ தண்டிக்கப்பட்டவர்கள் போன்ற ஒரு நிலையில் நாங்கள் சிக்கிக்கொண்டோம். ஏதாவது ஒரு குட் நியூஸ் இருந்தால் சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. அதாவது இந்த ராகு பெயர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் முதலில் உங்களுக்கு ராசிக்கு குரு பார்வை, அதுவும் சப்தம பார்வை. ஜோதிடத்தின் அடிப்படை தெரிந்தவர்களுக்கே நன்றாக தெரியும் குரு பார்க்க கோடி நன்மை என்பது. இதனால் வரை முடங்கி கிடந்து வந்த இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் ஒரு ஆக்டிவ் மோடு, இந்த ஏரோப்ளேன் மோடு என்பது போய் ஒரு ஆக்டிவ் மோடு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது என்பவர் 9ஆம் பாவத்துக்கு வருகிறார். 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம், பித்ருஸ்தானம். இங்கு கேது பகவான் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தகப்பன் சம்பந்தப்பட்ட மேன்மைகள், பித்ரு வர்க்கத்துக்கு ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் என்பது வரும். ஆனால் எளிதாக சமாளித்து விடலாம். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொதுவாகவே தனுர் ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருப்பது புத்திசாலித்தனம். மேலும் பொது காரியங்களுக்கு செல்லும் பொழுது முடிந்தவரை வார்த்தைகளை அதிகம் கொடுக்காமல், மாட்டிக்கொள்ளாமல் கொஞ்சம் விலகி இருப்பது இவர்களுக்கு நல்லது. கேது பகவான் பூர நட்சத்திரமான சுக்கிரனின் சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஏதாவது சின்ன சின்ன கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த கடன் என்பது ஒரு அனுகூலமான கடனாக, ஒரு ஆக்கப்பூர்வமாக கடனாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். 9ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது என்பவர் பெரிதாக உங்களுக்கு இடைஞ்சலை கொடுக்க மாட்டார். ராசிக்கும் லாபஸ்தானத்துக்கும் குரு பார்வை இருப்பதனால் அனுகூலமான பலன்களை இவர் கொடுப்பார். இந்த பக்கம் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில், அதாவது கும்பத்தில் ராகு பகவான் அமர இருக்கிறார். இந்த ராகுவையும் குரு பார்ப்பது குரு சண்டாள யோகமாக முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பதற்கு உங்களுக்கு தயாராக இருக்கிறது. 3ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். இது நாள் வரை முயற்சியே செய்யாமல் வந்த இந்த தனுர் ராசிக்காரர்கள் ஏராளமான புதிய விஷயங்களில் களம் இறங்குவார்கள். இவர்களுக்கு முதலில் இவர்களது முயற்சிகளாலும் இவர்களது வீடு, மனை போன்ற விஷயங்களிலும் முதல் தரமான வெற்றி என்பது ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், அதாவது இந்த தனுர் ராசிக்கு ராசியாதிபதியின் நட்சத்திரமான குருவின் சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல வெற்றி என்பதும் நல்ல லாபம் என்பதும் அதன் மூலம் ஒரு அபிவிருத்தி என்பதும் ஏற்படும். பிறகு சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் எதிர்பாராத ஒரு புதிய மாற்றம், ஒரு நபரை சந்தித்தேன், தொடர்பு, அதன் மூலம் ஒரு ஏற்றம், அதன் மூலம் பல வாய்ப்புகள், அதன் மூலம் பூரணமாக எனது ஆற்றலை, எனது திறமையை வெளிப்படுத்தினேன். ஏராளமான மக்கள் அதனை ரசித்தார்கள். அதனால் தொடர்ச்சியாக எனக்கு மீடியா, ஊடகங்கள், திரைப்படம், இயல், இசை, நாடகம், கதை, கட்டுரை, கவிதை, பாடல் போன்ற விஷயங்களில் பல புக்கிங் கிடைத்தது, நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது, நிறைய வெற்றி ஏற்பட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு கோல்டன் பீரியடாக இருக்கிறது. இதனை முழுவதுமாக உபயோகித்து கொண்டு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை தக்க வைத்து கொள்ளும் அளவிற்கு
நாம் நமது திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். பிறகு ராகு பகவான் இங்கு செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, செவ்வாய் என்பவர் இந்த ராசிக்கு 5, 12ஆம் வீடுகளை குறிகாட்டுவதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வயதை அனுசரித்து உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு என்பது வேலை வாய்ப்பாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், வருமானமாக இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் ஏற்படும். இதனால் வரை குழந்தைகள் விஷயத்தில் மந்தமாக இருந்து வந்த தனுராசிக்காரர்கள் ஒரு நல்ல ஜெட் ஸ்பீட் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. 5ஆம் இடம் என்பது நாம் மதி மயங்கக்கூடிய இடம். நடுவயதில் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு திருமணத்திற்குண்டான தகுதியான ஆட்கள் வருவார்கள். இதனால் வரை ஏராளமாக நபர்கள் வந்தார்கள், எதுவும் எடுபடவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பிரமாதமான காலகட்டமாக இருக்கிறது. வழிபாடுகள் என்று வரும்பொழுது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்துக்கு நவக்கிரகங்களில் ஒரு முறை திங்கட்கிழமையில் வாய்ப்பு கிடைத்தால் கேது ஸ்தலம் சென்று வருவது, பிறகு தொடர்ச்சியாக 9 வாரங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு நீங்கள் அருகம்புல் வைத்து அர்ச்சனை, அபிஷேகங்கள், அன்னதானங்கள் செய்வதன் மூலம் மேலும் மேலும் மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. தனுசு ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கடந்த காலங்கள்ல ராகு போய் 4ஆம் இடத்துலயும் கேது 10ஆம் இடத்துல இருந்து வீடு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, மன ரீதியாக, உடல் ரீதியாக, நோய் ரீதியாக நிறைய செலவுகள். அதுலயும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 10ல கேது இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக நிறைய தடை, தாமதங்கள், தொழிலை வளர்த்த முடியல, ஒரு தொழில் மாற்றங்கள் பண்றது, தொழில லாபமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தனுசுக்கு ஒரு ஒரு நல்ல பீரியட் இல்ல கடந்த ராகு கேதுனால. இப்ப ராகு பாத்துட்டீங்கன்னா 3ஆம் இடத்துக்கும் கேது 9ஆம் இடத்துக்கு வராரு. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும். பொதுவா ராகு 3இல் வரும் பொழுது 3ஆம் இடத்து ராகு பயங்கர வளர்ச்சி கொடுத்து வெற்றி. அதே போல அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனை. ராகு ரொம்ப மூளை குறைஞ்சுக்கிட்டு, ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் ரெஸ்டே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தது என்ன செய்யலாம், அடுத்தது என்ன, அந்த யோசனையை பண்ணு, அதை நம்மள புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த ராகு 3க்கு வரும் பொழுது ராகு ஸ்ட்ரைட்டா லக்னத்தை கான்டாக்ட், ராசியை கான்டாக்ட் பண்ணுது. தனுசு லக்னம், தனுசு ராசி ரெண்டுக்குமே பொருந்தும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை. அதே போல 3ஆம் இடங்கிறது தெய்வ வசியங்கள், தேவதை வசியங்கள்னு நம்ம சொல்றோம். அதே போல 3ஆம் இடங்கிறது கைப்பகுதின்னு சொல்றோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா தெய்வங்கள், தேவதைகள் வசியமாவாங்க. இப்ப நீங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள், இப்ப நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே பல மடங்கான வெற்றிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. நிறைய கான்டாக்ட் கிடைக்கும், நிறைய பிரபலமாக போறீங்க, நிறைய நபர்களுடைய பெரிய பெரிய கான்டாக்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடங்கிறது கம்யூனிகேஷன், 3ஆம் இடங்கிறது பத்திரம், டாக்குமெண்ட், இதெல்லாமே உங்களுக்கு சரி வர போகிறது. ஒரு சொத்து பிரச்சனை, ஒரு வீடு பிரச்சனை, ஒரு பூர்வீக சொத்து பிரச்சனை, டாக்குமெண்ட்ல வில்லங்கம் இருக்குது, அது சரியாகுமா? கண்டிப்பாக சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தால் நல்லா இல்லாம பண்றதும், நல்லா இல்லாம இருந்தா நல்லது பண்றதும் தான் அவருடைய வேலை. அப்ப 3க்கு ராகு வராரு, கடுமையா முயற்சி செய்து ஜெயிப்பீங்க. உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு. அதை விட உங்க இளைய சகோதரர், உங்க மாமனாருக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு. அதே போல பாருங்க, உங்களுக்கு ராகு கேதுக்கள் 3ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர்களுடைய தொடர்பு 5ஆம் இடத்துக்கு போகுது. அப்ப 5ங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானம், ஷேர் மார்க்கெட் யோகம். ஷேர் மார்க்கெட் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு. இந்த 1.5 வருஷமா 2 வருஷமா தனுசுல பெருசா ஒன்னும் சப்போர்ட் பண்ணி மேல வரல. ஆனா இப்போ மேல வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல 5ஆம் இடங்கிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது, அவங்க ஃபியூச்சருக்கு உண்டான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து கொடுப்பது. அதே போல பாத்தீங்கன்னா 5இல் ராகு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல குலதெய்வமே தெரியாம இருக்கு, குலதெய்வத்துக்கே உங்களுக்கு போக முடியல, குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள், பரிகாரங்களை எதுவுமே செய்ய முடியாம இருக்குதுன்னா அதெல்லாம் சரிப்படுத்தி கொடுப்பார். ராகுவை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு மிகப்பெரிய யோக காலத்தை கூப்பிட்டு வரப்போகிறார். கதவை தட்டிட்டு நிக்குது. அந்த மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த தனுசுக்கு உண்டு. அதே போல குருவும் பார்க்கிறார். அப்போ ராகுவும் ஒரு இடத்துல குருவும் ராகுவும் பார்த்தா கெடுதலான விஷயங்கள் நடக்காது, நல்ல வளர்ச்சி மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. உங்க ராசி அதிபதியே உங்க ராசியை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம்.
அப்ப ராகுவும் உங்களுடைய ராசியை பார்க்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடம் நீங்க நினைத்ததை விட பல மடங்கு வெற்றிகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அடுத்து பாருங்க கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்து, தந்தைக்கு ஆகாது, இதெல்லாம் உண்டு. தந்தைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை எல்லாமே ஒரு நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். அல்லது தந்தைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ராகு 9ல் இருந்தாலோ அல்லது கேது 9ல் இருந்தாலோ டைரக்டாக பிரபஞ்சத்துக்கிடையும் இறைவனிடமும் பேசக்கூடிய சக்தி கிடைக்கும். ஆன்மீகம், மெடிடேஷன், தீர்த்த யாத்திரை இதெல்லாமே கிடைக்கும். அப்போ கேது 9ல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல பங்காளி பிரச்சனை, சொத்து பிரச்சனை இதெல்லாம் ஏதாவது இருக்குது, பூர்வீக சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்குதுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அது இல்லாம இருக்குதுன்னா அதை ஏற்படுத்தி அதை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்பாவுக்கு உங்களுக்கு ஏதாவது மன வருத்தங்கள் இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள். அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கல்வி பாதியில ஸ்டாப் ஆயிருந்தாலும் கூட தொடர்ந்து படிக்கிறதுக்கு உண்டானது, அரியர் எக்ஸாம்ல கிளியர் பண்றது, ப்ரொமோஷன் கிடைப்பது, டிரான்ஸ்பர் கிடைப்பது, ஒரு இடம் மாற்றம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு. பூர்வீக சொத்துல இருக்கிறோம், ஒன்னும் வளர்ச்சி இல்லை, பூர்வீக சொத்துல இருந்து வெளிநாடு வெளியூர் போலான்னு இருக்கீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்க ஜாதகம் வெளிநாட்டு ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ல் ராகு உங்களையும் வெளிநாடு அனுப்பும், உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களையும் வெளிநாடு அனுப்புவதற்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல வழிகாட்டி அமைவது, நல்ல குரு அமைவது, இதெல்லாமே இந்த 9ல் இருந்து ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல அவர் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறார். அப்போ அதீத லாபங்கள். இத்தனை நாளா லாபமே இல்லை, கடன் தான், நோய் தான், நோய்க்கு கட்டணும், கடன் கட்டணும், வந்த காசுல அதுக்கு தான் போச்சு. அப்படின்னா 11ஆம் இடத்து கேது இப்ப இது எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ற மாதிரி மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும், லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைவேறாத ஆசைகள், தீராத ஆசைகள், உங்களுக்கு உண்டான தேவைகள் இதெல்லாமே பூர்த்தி பண்ணி கொடுப்பார். ஒரு சந்தோஷம். இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, 2ஆம் திருமணத்துக்கு உண்டான ஒரு சந்தோஷம். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா முதல் கல்யாணம் நின்று 2ஆம் கல்யாணத்தை தேடிட்டு இருப்பாங்க. அப்ப 2ஆம் கல்யாணத்துக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போல அடுத்தது பாருங்க, 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்ப 7ஆம் இடத்தை கேது தொடர்பு கொண்டால் நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு மனமாற்றங்கள் ஏற்படும். குடும்ப ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். இப்ப இந்த ராகு கேதுக்கள் மூலமாகவும் 7.5 சனி முடிஞ்சு நிறைய தனுசுல பிரிவினைகளை சந்திச்சுட்டு இருக்குது. அதெல்லாம் சந்திச்சுட்டு இருந்தாலும் கூட இப்போ ஒரு மனசு மாறி கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பார். கல்யாணம் ஆகாம இருக்கிறவர்களுக்கு எல்லாமே கல்யாணம் ஆவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல வியாபார செழிப்பா இருக்க போகுது. நல்ல உயர் பதவிகள், ப்ரொமோஷன், ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே தெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலமாக நடக்குது. அப்படிங்கறதா மிகப்பெரிய ஒரு சக்சஸே, உங்களுக்கு மிகப்பெரிய அதிசயமே. ஏன்னா ராகு கேதுக்கள் 3 அதே போல 9ஆம் இடத்தில் இருந்தால் எப்பொழுதுமே தெய்வங்களும் பிரபஞ்சமும் ஏதாவது ஒரு தெய்வ சக்திகளும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் அதே போல தேவதைகளும் உங்க கூடவே இருப்பாங்க. நீங்க யார நினைக்கிறீங்களோ அவங்க உங்க கூட இருந்து உங்களுக்கு வழி நடத்துவாங்க. உங்களுக்கு இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் செய்யி, இதெல்லாம் செய்யாத அப்படிங்கறது உங்க மைண்ட்ல சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கறதுதான் உண்மை. உடம்பு ஆரோக்கியம் லாஸ்ட் இயர்ல கெட்டிருக்கும். சோ இதெல்லாமே ஓரளவுக்கு நிவர்த்தியாகி மேல வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேதுக்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி, தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ராகு கேதுக்கள் மூலமாக மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு. அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்ம சரணம். ஸ்ரீ குருபியோ நமஹ. இது முத்துக்காளி ஜோதிடம். நான் ஆஸ்ட்ரோ முத்து ரமா பாலாஜி, கோவையிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சிக்கான பலன்கள் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரர்களுக்கு விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது தனுர் ராசி, தனுர் லக்னக்காரர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் லக்னாதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறார். இது எப்படிப்பட்ட ஒரு கீழ்நிலையில் இருக்கிறவங்கள கூட மேலே தூக்கி வசதி உட்கார வைக்கும். கீழ்நிலைன்னு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஒரு வருஷமாக குரு பயிற்சியாகி 6ல் குரு போனதுலேருந்து பல வகையிலையும் ரொம்ப பாடாப்பட்டு போயிட்டாங்க தனுர் ராசிக்காரர்கள். மனதளவிலையும் உடல் அளவிலையும் அவங்களுடைய ஜீவனத்துக்காக அவங்க பண்ணுற அது தொழிலாகட்டும், அவங்களுடைய வேலையாகட்டும்,
அதில் வந்து ரொம்ப கடுமையான மன அழுத்தத்துக்கு உள்ளானவங்க வந்து தனுர் ராசிக்காரர்கள் நிச்சயமாக. கன்னியா ராசிக்காரர்களுக்கு இருக்கிற மன அழுத்தம் வந்து கேது ராசியில் உட்கார்ந்ததுனால அது ஒரு விதமாக இருந்ததுன்னா, குரு பகவான் போய் 6ல் மறைஞ்சதுங்கிறது இவங்களுக்கு வந்து ரொம்ப பலவிதத்தில் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருது. அசிங்கம், அவமானம், வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சுருக்கோம் அந்த இடத்துல நம்ம தான் இருந்தவங்களுக்கு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கான பலனே எதுவும் இல்லாமல் ஒரே நாளில் நீ யார் அப்படின்னு கேட்ட நிலைமையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் இப்போ இந்த குரு பெயர்ச்சிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இது 7ல் போய் குரு உட்கார்றது. இந்த ராகு கேதுக்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, இந்த குரு 7ல் உட்கார்ந்து அவர் சும்மா இல்லை, ராகுவை பார்க்குறார். எதில்? 3ல் இருக்கிற ராகுவை பார்க்குறார். 3, 6, 11 வந்து இந்த சர்ப்ப கிரகங்கள் உட்காரும்போது யாரையுமே நீங்கள் ஜெயிச்சிடலாம். மனசில் அப்படியே ஒரு ஃபயர், நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபயரோட தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. உடம்புலையும் மனசுலையும் இருந்த அந்த ஒரு தளர்ச்சி, அந்த தொய்வு போய் ஆளே பார்க்குறதுக்கு அப்படியே பிரகாசமாயிடுவீங்க. உங்களை பார்த்தாலே அந்த ஒரு சேஞ்சு நல்லா தெரியும். ஏன்னா எப்போ நம்ம மனம் வந்து ஒரு குதூகலத்தோடு இருக்கோ அப்போ வந்து உடம்பு தெளிவாயிடும். அந்த முகத்தில் அது காமிச்சோம் இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில். அதனால் உங்களுக்கு உள்ளம் தெளிவாகும் போது, உங்கள் சிந்தனை தெளிவாகும் போது உங்களுடைய செயல்பாடுகளும் தெளிவாகவே இருக்கும். ரொம்ப ஒரு கரெக்டான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. இது நாள் வரையிலும் நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியானதாக இருந்தாலும் இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது உங்களுக்கு அது நடந்திருக்காது. நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு ஒரு மரியாதை இருந்திருக்காது. நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணால் கூட அதுக்கு யாரும் அதை மதிச்சிருக்க மாட்டாங்க, இது என்ன பெரிய விஷயம். ஆனால் இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும், நீங்கள் தொழிலில் நீங்கள் இருக்கிற இடத்துலையும் நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து வேத வாக்காக ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் நல்ல பெரிய பெரிய மனுஷங்களாக இருப்பாங்க. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. அந்த பிரயாணங்கள்னால நல்லது இருக்கும். வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கும். குழந்தைகளோட படிப்பு, அவங்களோட வாழ்க்கை விஷயங்களில் நல்ல விருத்தி இருக்கும். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இளைய சகோதர வழியில் சில பேருக்கு ஏதாவது சண்டை சச்சரவுகள் போயின்னு இருக்குதுன்னா அதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பரான ஒரு தீர்வு எட்டப்படும். 3ஆம் இடம்னு சொல்கிறது வந்து உங்களுடைய தைரியம், வீரியம், விஜயம், வளர்ச்சி இதெல்லாம் கொடுக்கக்கூடியது 3ஆம் இடம். அங்கே ராகு வந்து உட்கார்ந்துருக்கும் போது என்னென்னா சொல்லுவாங்கள்ல, நம்ம கையை ஊன்றி கரணம் போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது நம்ம கையை ஊனி வச்சுட்டு தான் நம்ம எதுவுமே பண்ணணும், அடுத்தவங்களை நம்பிட்டு நம்ம இருக்கக்கூடாதுன்னு. அது 3ல் ராகு இருக்கிறவங்க ஜனன ஜாதகத்துலேயுமே 3ல் ராகு இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, யாரையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களால, அவங்க முயற்சியினால், அவங்க சந்திக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட அவங்களோட பழக்க வழக்கத்தினால அவங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி எட்டுவாங்க. 3ல் ராகு உட்கார்ந்துருக்கும் போது நேர் எதிரான அந்த 7வது பாகம்னு சொல்லும்போது 9ஆம் இடத்துல கேது. 9ல் கேத்துவே தகப்பனாரை கெடுத்துருமே, 9ல் இருந்தால் நமக்கு பூர்வ பாகியங்கள் அதிர்ஷ்டம்லாம் நமக்கு இருக்காதே, அந்த மாதிரி அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால தான் ராகு அதை ஃபுல்லாக டேலி பண்ணுற மாதிரி கொடுத்துருவார். அப்பாவுடைய ஒரு சப்போர்ட் இல்லாமலே ஜாதகர் வந்து தானே எல்லாமே நல்லபடியாக சாதிச்சுப்பார். வாழ்க்கையில் உண்டான விஷயங்கள் எல்லாம் தெய்வத்தை வந்து இவர் ஒரு தடவை போய் தெய்வத்துக்கிட்டக்க நின்று வேண்டினாலே அவருக்கு அந்த பலன் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடம்னு சொல்கிறது அவ்வளோ வலுவான இடம். ராகு போய் அங்கே உட்கார்ந்துருக்கும் போது பிரம்மாண்டங்களை கொடுப்பார். இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து அடுத்தவங்க எப்படி செய்யலான்னு ஒரு ரிஸ்க் எடுக்கணுமா இதில் அப்படின்னு சேஃப் ப்ளே பண்ணுற விஷயத்த இந்த ஜாதகர் துணிச்சலான அதிரடி முடிவுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அதிரடியாக சாதிப்பார். அதுதான் 3ஆம் இடம் ராகு. இப்போ தனுர் ராசி தனுர் லக்னக்காரர்கள் இப்போ அந்த நிலைமையில் இருக்கீங்க. சரி, இன்னும் என்ன அப்படின்னு கேட்டால், பொதுவாகவே தனுர் ராசிங்கிறது குருவுடைய வீடு இல்லையா. நம்ம என்ன சொல்லுவோம், குருன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு கெடுதல் பண்ணி தான் நன்னா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதில் நீங்கள் நவாம்சத்தில் எங்கே இருக்குது, உங்களுடைய சந்திரன் எங்கே இருக்கார், அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. எந்த நட்சத்திர பாதம் என்ன, அதெல்லாம் விஷயங்கள் இருக்குது. இருந்தாலுமே பொதுவான இயல்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. அப்போது நீங்கள் நேர்மையான எண்ணங்கள் கொண்டவராக இருந்து, அதுக்காக மற்ற ராசிக்காரங்களாம் சண்டைக்கு வந்துடக்கூடாது, எங்களுக்கெல்லாம் நேர்மை இல்லையா, நாங்கள் நல்லவங்க இல்லையான்னு. ஒரு பொதுவான ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். குணாதிசயம் எது மேலோங்கி இருக்கிறது ஒரு மனிதனுக்குன்னு தானே நம்ம பார்க்கணும். எப்பயுமே எல்லா குணங்களுடைய கலவை ஒரு மனுஷன், அதில் எந்த குணம் மேலோங்கி இருக்கோ அதை தான் நம்ம வந்து அந்த மனிதனை அப்படிப்பட்டவன் நம்ம சொல்கிறோம். அதுதான் நம்மளுடைய வழக்கு இல்லையா. அப்போது யாரையும் இது பண்ணாமல் நேர்மையான செயல்கள் மூலமாக நம்ம ஜெயிக்கணுங்கும் போது உங்களுடைய முயற்சி அதில் பல மடங்கு நீங்கள் போட்டிங்கன்னா பெரிய பெரிய உயரங்களை எட்ட முடியும். இதில் 4ல் போய் சனி பகவான் உட்கார்றது மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம். ஏன்னா சுகஸ்தானத்தில் கொஞ்சம் செக் வைப்பார் சனி பகவான். இப்போ என்ன செய்யணும்னா, ஆனால் ஒரு பாசிட்டிவ் என்னென்னா, உங்களுடைய முயற்சியின் பேரில், சொந்த முயற்சியின் பேரிலேயே நிறைய ஸ்திர சொத்துக்களை வாங்குவீங்க. அதற்குண்டான தனப்பிராப்தம் உங்களுக்கு இருக்கும். இல்லை ஒரு சொத்து சில பேர் வந்து பூர்வீக வழியில் இருக்குது, எனக்கு அது சேலாகி எனக்கு அந்த ஷேர் வருமா, அதெல்லாம் வரும். இப்போ குரு பார்வைப்படுற நேரத்தை வந்து நீங்கள் நல்லா புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் அது வலு இருந்தது அப்படின்னா பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் வந்து நீங்கள் ஆதாயத்தை பெற முடியும். இதில் அது எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அதிசாரமாக போகிறார் இல்லையா,
அப்போ அவர் வந்து உங்களுடைய ராசி இதுக்கு வந்து 8ல் போவார். இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் அங்கே நல்லா இருக்கும். எப்பயுமே குரு தான் நின்ன இடத்தை விட அவர் பார்க்குற இடத்திற்கு ரொம்ப வலுவேற்றி கொடுப்பார். இப்போ அவர் 8ல் போய் இருக்காருனாலுமே அவர் எங்கே பார்ப்பார், உங்களுடைய எந்தெந்த இடத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்ப்பார், உங்களை விரயத்தை பார்ப்பார். அப்போது சுப விரயங்களை அதை நம்ம மாற்றிக்கணும். ஏதாவது ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படும், வாகன சேர்க்கை ஏற்படும், தாயார் சுகம் நன்னா இருக்கும், தன் சுகம் நன்னா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். குருவுடைய பார்வை உங்களுடைய ராசி லக்னத்திற்கு எங்கெங்க படுறதுங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கணும். உங்களுடைய சுய ஜாதகம் என்னவோ அதற்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த கோல்சார குரு எங்க வராரோ அவருடைய பார்வைப்படும் இடங்களில் எல்லாம் அந்த பாவகங்களுடைய நல்லவை எல்லாமே பல மடங்கு பெருகி தரும். அதுல வேற ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். இப்ப ராகு உங்களுக்கு எங்க இருக்காரு, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். இப்போ தனுராசிக்காரர்கள் எத்தனை பேர் இருந்த வேலையை தனக்கு மரியாதை இல்லைங்கிற காரணத்துக்காக விட்டுட்டு வெளியில வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு பாருங்க. அவங்க எல்லாருக்குமே அருமையான வேலை கிடைக்கும். அதுவும் எப்படிப்பட்ட வேலை, உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் நல்ல ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். சம்பளம் முக்கியம் இல்லையா, பணம் உலகத்துல முக்கியமே. நமக்கு எது இருந்தாலும் இல்லைனாலும் பணத்தை கொண்டு எத்தனையோ விஷயங்களை சாதிக்கக்கூடிய காலமாகத்தானே இது இருக்கு. அதனால தனபாவத்துக்கு உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் உட்காரும்போது நீங்க சந்திக்கக்கூடிய மனிதர்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்களும் நல்ல உங்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் சந்திப்பீர்கள். திருமண முயற்சி நிறைய பேருக்கு இந்த வேலையும் இல்லை, கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் ஆகி கல்யாணத்துக்கு பார்க்கலான்னு பார்த்தா வேலை இல்லாமல் யார் பொண்ணோ மாப்பிள்ளையோ இது பண்ணுவாங்க. இந்த காலத்தில் 2 பேர் வேலைக்கு போக வேண்டியிருக்கே, எப்படி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறது, இப்படி எல்லாம் கவலையில் இருந்திருப்பாங்க. வெளிநாட்டு முயற்சி பண்ணேன், அந்த வேலை கிடைக்கும்னு காத்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன், 9 மாதம் ஆச்சு, இன்னும் பதிலே வரல அவங்ககிட்ட இருந்து. இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்னு இந்த டாக்குமெண்டேஷன் கிளியர் பண்ணுறதே பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ அது எல்லாம் ஒன்று ஒன்றா சால்வ் ஆகும். அப்போது வெளிநாட்டு முயற்சி பண்ணுறேன், அடுத்த வேலைக்கு நான் ட்ரை பண்ணுறேன், ஒரு வேலையை விட்டுட்டேன், இல்லை நான் வந்து என்னுடைய வீசா இந்த மாதிரி இதுக்காகலாம் நான் வெயிட் பண்ணுறதுனால அந்த ஆர்டர் கையில் வர டிலே ஆகுது, அது எல்லாம் இப்போ நடக்கும். இந்த மே மாதம் தொடங்கி வரிசையாக எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்து டக்கு 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 முடிவாகும். அதில் எந்த விதமான கவலையும் தடைகளுமே இருக்காது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறையோடு இருக்கணும். இப்போ 3ல் இருக்கிற ராகு வந்து எதையும் பார்ப்பார், உங்களுடைய ராசி லக்னத்தையும் பார்ப்பார். அப்போது அவர் வந்து 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ என்னாகும் அப்படின்னா, உங்களுடைய உடம்புல அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு லிவர் சம்மந்தமான விஷயங்களுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் மருந்தெல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அது வந்து குருவுடைய வீடாகவே ஆகிறது. குரு பகவான் 7ல் இருக்கிறவர் ஒரு குறைந்த காலத்திற்கு 8க்கு போவார், கடகராசிக்குள்ளே போவார் அதிசாரமாக. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் லேசாக ஏதாவது மைல்டான இதை தான் கொடுப்பார். சிம்பிள் மெடிக்கேஷன்லேயே அது சரியாக போயிடும். பெருசாக உங்களுக்கு வந்து ரோகஸ்தானம்ங்கிறது வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகலை. ஆனால் சனி பகவான் 4ல் உட்காந்து 6 பார்க்குறார். அதனால இந்த காஷன். ஸோ டயபெட்டிக்காக இருக்கிறவங்களாம் அவங்களுடைய மருந்து மாத்திரைகளை தவறாமல் கரெக்டாக எடுத்துக்கணும். அதே போல் லிவர் சம்மந்தமான அந்த கொழுப்பு சேர்றது சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டிய காலகட்டம். மற்றபடி நிறைய ட்ராவல் இருக்கும், அதன் மூலமாக நல்ல வளர்ச்சி இருக்கும். அப்பாவோட ஆரோக்கியம், அப்பா சம்மந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் மனக்குறை வந்து போகும் நமக்கு. ஏன்னா 9ல் போய் கேத்து உட்காந்து அது சிம்ம வீடாகவும் போயிடுது இல்லையா. அப்போ என்ன ஆகும்னா, அப்பானால அவர் எடுக்கிற சில முடிவுகள் இல்லாட்டி அப்பா சம்பந்தமாக நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து அவருக்கு மன வருத்தத்தையோ நமக்கு மன வருத்தத்தையோ தர மாதிரி இருக்கும். அதனால் அப்பாவுக்கும் நமக்குமான உறவு முறை கொஞ்சம் சுமாராக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அதனால் நீங்களுமே பொதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தா, குரு பகவான் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து தாராளமாக சிவன் வழிபாடு பண்ணலாம். அதே போல் முடிந்தால் ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. அது வந்து உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம யாரு நமக்கு புரிய வைக்கும், நம்ம பொட்டன்ஷியல் என்னன்னு நமக்கு புரிய வைக்கும். அதனால் திருச்செந்தூருக்கு முடிஞ்சால் ஒரு தடவை போயிட்டு வாங்க. அது நீங்கள் எந்த நாளில் வேணாலும் போங்க. அது வந்து போயிட்டு இத்தனை மணி நேரம் இருக்கணும் அதெல்லாம் இருந்தாலுமே கூட்டம் இல்லாத ஒரு நாளில் போங்க. செவ்வாய்க்கிழமை தான் போவேன், வெள்ளிக்கிழமை தான் போவேன், சஷ்டிக்கு தான் போவேன்லாம் நம்ம வச்சுக்க வேண்டாம். ஏன்னா இப்போலாம் பார்த்தா எல்லாருக்குமே அவங்களுடைய அலுவல் காரணமாக ஒரு நாள் ஃப்ரீயாக கிடைக்கிறதுங்கிறதே பெருசாக இருக்குது. அப்போது எந்த நாளில் போனாலும் இன்னொன்று ஆத்ம சமர்ப்பணம்னு ஒன்று இருக்கணும் நமக்கு. அதாவது நம்மளால தான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு நினச்சிக்காம நம்மளை நம்பணும். நம்மளுடைய முயற்சி கட்டாயமாக வேணும். தெய்வத்தை மட்டும் கும்பிட்டுண்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தால் சாப்பாடு எங்கேருந்து நமக்கு வரும்? அப்படி கிடையாது. ஆனால் தெய்வத்தின் முன்னால் ஒரு டோட்டல் சரண்டருங்கிறது வேணும். இன்னொன்று போய் உட்கார நேரத்தில் அந்த தெய்வ சிந்தனையோடே இருக்கணும். நம்ம அதை மட்டும் பண்ணினாலே போதும். அதனால் ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. நல்ல வாழ்வு, நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். மற்றபடி தனுராசி தனு லக்னக்காரர்களுக்கு பெரிய விடிவு காலமே பிறந்துடுதுன்னு சொல்லலாம். அடிச்சு பட்டைய கலப்ப போறீங்க, கவலையே பட வேண்டாம். வாழ்த்துக்கள், நன்றி. தனுசு ராசி மையன்பர்கள் ரொம்ப அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். ஏன்னா குரு நேரடியாக அவங்க ராசியை பார்க்குறாரு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் தனுசுக்கு வந்து
4ஆம் வீட்டில் சனி இருக்கார், கண்டச்சனின்னு சொல்லுவாங்க அதை. ஆனால் 3ஆம் வீட்டுக்கு அதிபதி அவர், தன குடும்பாதிபதியும் கூட. தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், அதாவது வேற ஒன்றும் இல்லை, மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொடுப்பார், அவ்வளோதான். அது ஒரு மைனஸ். மருத்துவ செலவுகள் வர வேண்டிய நேரம். அப்புறம் வந்து வயிறு சம்பந்தமான தொல்லைகள் உருவாகலாம். வயிறு வகையான வயிறு சம்பந்தமான தொல்லைகள் அவங்களுக்கு உருவாகும். மருத்துவ செலவு அது பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டில் ராகு இருக்கார், நினைச்சது சாய்ச்சிருவாங்க. அதுதான் இங்கே உள்ள பெரிய பீட்டியை. குரு வேற பார்க்குறாரு அங்கே. இவர்கள் வந்து கடுமையாக போராடி இந்த ஆண்டு நினைத்ததை தனுசு ராசி மெய்யன்பர்கள் சாதிப்பார்கள். ஒரு ஐஏஎஸ்க்கு பரீட்சை எழுதுன்னு தனுசு ராசியை சேர்ந்தவங்க நினைச்சிட்டாங்கன்னா இந்த வருஷம் பாஸ் பண்ணிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அறுதியிட்டு நம்ம சொல்றோம். தமிழ் தாய் நேர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவன் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத வேண்டிய அற்புதம். ஏன்னா ஐஏஎஸ் எக்ஸாம் தான் உலகத்திலே பெருசுங்கிறாங்க. அதை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த எக்ஸாமே நீங்க இந்த ஆண்டு எழுதுனா பாஸ் ஆயிருவீங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான சகல வகையிலும், அதை மட்டும் இல்லை, தனுசு ராசி மெய்யன்பர்கள் சகல வகையிலுமே பாஸ் ஆக வேண்டிய நேரம் அது. பைசாக்களுக்கு பஞ்சம் இருக்காது, நினைச்சதெல்லாம் சாதிச்சிருவாங்க. ஏன்னா ராகு 3ல் பலமாக இருக்கார். அந்த ராகுவை வந்து குருவும் பார்க்குறாரு. குரு அது ஏகப்பட்ட முன்னேற்றம், பெருங்கொண்ட முன்னேற்றம் கிடைக்கும். தனுசு ராசியை சேர்ந்தவன் அரசியல் இருந்தானா பெரிய பதவிக்கெல்லாம் போயிடுவான். அது இந்த ஆண்டு அவ்வளோ சிறப்பாக இருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம்னா கேது, இவங்களுக்கு வந்து கேதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு நல்ல இடது. அது கேதுவால் எந்த ப்ராப்ளமும் பாதிப்பும் அவங்களுக்கு இல்லை. ஆக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சின்ன பிள்ளையிலிருந்து பெரியார் வரைக்குமே இந்த ஆண்டு தனுசு ராசி சிறந்த பலன்களை பெறக்கூடிய ஆண்டாக, மிக சிறப்பான ஆண்டாக மலர்ந்திருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு மார்க்கு அப்படின்னு பார்க்கும்போது நாம் வந்து 95 மார்க்கு இவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆண்டு தனுசு ராசி மெய்யன்பர்கள்.